என்னோட 60 ரூவாய இப்ப சொல்லக்கூடிய 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ஆட்டைய போட்டாங்க. முழுசா கேட்டுட்டு ஜெம்சியின் குடும்ப உறவுகள் யார் ஆட்டைய போட்டிருப்பாங்கங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல 4 பேர்த்தோட இந்த தகவலை பகிர்ந்துக்குங்க. அதன் பிரகாரம் சொல்ல வர்றது என்னன்னா, இன்னைக்கு காணொளி எடுத்துக்கிட்டு இருக்கிற நாள் 7வது தேதி 3வது மாதம் 2026. நான் இந்த காணொளியில் பிரச்சனை ஆரம்பிக்கிறதுங்கிறது கேஸ் புக் பண்ண நாள்ல இருந்து ஆரம்பிக்குது. 4/3/2026 நான் சிலிண்டர் புக் பண்ணுறேன். அன்னத்தன்னைக்கே எனக்கு பில் ஆகி மெசேஜ் வந்துருச்சு. எப்போ இருக்கிற மாதிரி விலையில் 882 ரூபா மெசேஜ் வந்தாச்சு. ஆனால் வழக்கமாக எப்பவுமே அடுத்த நாளே டெலிவரி ஆகிற சிலிண்டரு இப்போ டெலிவரி ஆகாமல் 5 ஆகலை 6 ஆகலை. இன்னைக்கு 7ஆம் தேதி அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் சிலிண்டர் விலை ஏறிடுச்சு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு புது மெசேஜ் வருது, உங்களுடைய பில்லு 942 அப்படின்னு. இந்த இடைப்பட்ட நாட்களில் யாரும் டெலிவரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணவே இல்லை. என்னுடைய பில் ஏற்கனவே ஆயிருச்சு. இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா புது பில் அமௌண்ட் கொடுத்தா தான் சிலிண்டர் கொடுப்பாங்கன்னு சொல்லி இன்னைக்கு புது பில்லில் அமௌண்ட் கட்டி சிலிண்டர் வாங்கியிருக்கிறேன். இப்போ நான் சொல்கிறதுல கிட்டத்தட்ட 882 ரூபாயிலிருந்து 942 ரூபாய்க்கு கணக்கு போடுங்க. எவ்வளவுன்னு 60 ரூபாய்க்கு பக்கம் வரும்னு நினைக்கிறேன். என்னோட கணிப்பு கரெக்டு தானே? 60 942 60 ரூபாய் இப்போ ஆட்டையை போட்டாச்சு. எங்கேயோ எவனோ போர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம இங்கே சுரண்டப்படுறோம். இப்போ இந்த 60 ரூபாயை சுரண்டினதுக்கு யார் காரணம்? ஒன்று கேஸ் ஏஜென்சியா? எந்த கேஸ் ஏஜென்சின்னு இதில் தெரியும், பார்த்துக்குங்க. இன்னொன்று இந்த ஆயில் நிறுவனமா? நான் சுரண்டப்பட்ட மாதிரி இங்கே எத்தனை பேர் சுரண்டப்பட்டிருக்கிறீங்க? இந்த போர் ஆரம்பித்தப்பவே பெரிய பில்டப் விட்டாங்க. 2 மாதம் வரைக்கும் இந்தியா கிட்ட கையிருப்பு இருக்குதுன்னாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஈரான் மட்டும் தனியாக நம்மளுக்கு கப்பலில் அனுப்பிச்சு வைக்கிது, இந்தியாவுக்கு மட்டும் பாருங்கள் எவ்வளவு பெருமைன்னு சொல்லி விட்டாங்க. 2. மூணாவது, ரஷ்யாவில் 30 நாளைக்கு ஆயில் வாங்குறதுக்கு அமெரிக்கா அனுமதிச்சிருச்சு, தட்டுப்பாடே வராதுன்னாங்க. போர் ஆரம்பித்த 4 நாள் 5 நாளில் என்கிட்ட இருந்து 60 ரூபாய் ஆட்டையை போட்டாங்க. இன்னும் லிட்டரலாக சொல்ல போனால் எவனோ போர் புரியருக்கு நான் 60 ரூபா கொடுத்ததுக்கு சமம். இதுதான் இந்த இலுமினாட்டி ஸ்ட்ரக்சரும் கெட்ட கார்பரேட்டோடைய ஸ்ட்ரக்சரும். தெளிவாக இந்த மாதிரி நடந்ததை நான் அந்த கேஸ் ஏஜென்சியோட பேசின ஆடியோவோட சேர்த்து ஃபுல் எடிட்டட் வெர்ஷன், இத்தனை நாளாக எடிட்டட் வெர்ஷனே நான் விட்டதில்லை, இந்த ஜெம்சியில் எடிட் பண்ண காணொளி வருது பாருங்கள். நானும் கேஸ் ஏஜென்சியும் பேசுறது, அவங்க அங்கே இருக்கிற மேலாளர் ஓப்பனாக சொல்கிறார், நாங்கள் டெலிவரி பண்ணலைங்க. ஆமாம், ஏற்றுக்கிறோம். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது மாறுது, நாங்கள் மாற்றலை, இப்போல்லாம் ரிவைஸ் பண்ண முடியாது, இப்போ என்ன பில்லு வருதோ அந்த பில்லில் தான் தர முடியுதுங்கிறாங்க. 1 ரூபா 2 ரூபா இல்லை, 60 ரூபாய் ஆட்டையை போட்டாங்க என் ஒருத்தங்கிட்ட இருந்து. நான் 14, அதாவது 4ஆம் தேதியே நான் புக் பண்ணிட்டேன். நல்லா நோட் பண்ணிக்கங்க. 3 நாளாக டெலிவரி கொடுக்காம இருந்து இந்த 60 ரூபாய் ஆட்டையை போட்டிருக்காங்க.